அமெரிக்காவின் 30% வரி விதிப்பு பொருளாதாரத்தில் ஒரு புயலாக மாறப்போகின்றது. இலங்கையினுடைய பொருளாதார அடைவு மட்டங்கள் அனைத்தையும் அது தகர்க்கப் போகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் 30% வரி விதிப்புக்கு காரணம் இலங்கையில் சீனாவினுடைய முதலீடுகள் அதிகரிப்பது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய சந்தையை பயன்படுத்த GS+ வரிச்சலுகையினூடாக இலங்கை தன்னுடைய ஏற்றுமதியை அதிகரிக்கப் போகின்றது. அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இலங்கையினுடைய பொருளாதாரம் 2022ஆம் ஆண்டு முழுமையாக வீழ்ச்சியடைந்தது. இலங்கை ஒரு வக்குரோந்தடைந்த நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டது. அதன் பின்னர் இலங்கையின் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாக சில அடைவு மட்டங்களை இலங்கை தொடர்ச்சியாக அடைந்து கொண்டது. 2025ஆம் ஆண்டு பணவீக்கம் என்பது ஒற்றை எண்ணுக்குள் வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் 30% வரியினை இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்றார். இந்த 30% வரி என்பது இலங்கையினுடைய பொருளாதார மீழ்ச்சி அல்லது இலங்கை இதுவரைக்கும் அடைந்து கொண்ட பொருளாதார அடைவு மட்டங்களை முழுமையாக தகர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு மிக பிரதானமான காரணம் என்பது இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 40% என்பது இலங்கையினுடைய ஆடைத்துறையாக இருக்கின்றது. இலங்கையினுடைய ஆடைத்துறையின் ஏற்றுமதியில் குறிப்பாக அமெரிக்கா இறக்குமதி செய்வது என்பது ஆண்டுதோறும் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஆடையினை அமெரிக்கா இறக்குமதி செய்கின்றது. இவ்வாறு அமெரிக்கா இறக்குமதி செய்கின்ற பொழுது இலங்கை ஏற்றுமதி பொருட்களுக்கு 30% வரியினை விதித்திருக்கின்றது. குறிப்பாக $50 அமெரிக்காவில் ஒரு ஆடையை வாங்க முடியுமாக இருந்தால், இலங்கையினுடைய உற்பத்தி பொருளான ஆடையை வாங்கக்கூடியதாக இருந்தால், இனி அதனுடைய வரி என்பது 15% அதிகரித்து ஒட்டுமொத்தமாக $65 தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை அமெரிக்காவில் ஏற்படும். இவ்வாறு $15 அதிகரிப்பு என்பது அந்த பொருளை வாங்க வேண்டுமா என்ற எண்ணத்தை நுகர்வோருக்கு உருவாக்கும். ஆகவே விற்பனையாளர்கள் இலங்கை பொருட்களை வாங்குவதை குறைத்து கொள்வார்கள். ஆகவே இலங்கையை விட இலங்கையினுடைய தரத்துடன் வேறு எந்த நாடுகள் அந்த பொருட்களை உற்பத்தி செய்கின்றதோ அந்த நாடுகளிடமிருந்து வாங்குவதற்கு முற்படுவார்கள். அமெரிக்கா வரி விதிக்காத அல்லது இலங்கையை விட வரி குறைய விதித்திருக்கின்ற நாடுகளிடமிருந்து பொருட்களை சேவைகளை வாங்கி கொள்வதற்கு தான் அமெரிக்க விற்பனையாளர்கள் முனைவார்கள். இது வியாபாரத்தில் வளமையாக இடம்பெறுகின்ற ஒரு விடயம். ஆகவே இவ்வாறு தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கப் போகின்ற விடயம் அமெரிக்காவில் விற்பனையாளர் எடுக்கின்ற முடிவினுடைய பிரதான காரணமாக இருக்கும். இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஆடைத்துறையில் குறிப்பாக 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கின்றார்கள். இலங்கையினுடைய ஆடைத்துறையில் ஒரு வீழ்ச்சி, அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓடர்களில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது ஆடைத்துறை உற்பத்தி சார்ந்து பணியில் இருக்கின்றவர்களுக்கும் அது ஒரு வீழ்ச்சியாக அமையும். அவர்களுடைய ஓடர்கள் குறைகின்ற பொழுது அங்கு பணியில் ஒரு வெற்றிடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அல்லது பணியாளர்கள் குறைக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இலங்கையினுடைய ஆடைத்துறையில் பணியில் இருக்கின்றது அதிகளவானவர்கள் பெண்கள். அதுவும் நடுத்தரம் அல்லது மிகவும் வறுமையில் இருக்கின்ற குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் அவ்வாறான தொழில்துறையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி இழப்பு அல்லது அவர்களுடைய வருமான இழப்பு என்பது அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய குடும்ப வருமானத்தையும் மிக மோசமாக பாதிக்கின்ற ஒரு விடயமாக மாறும். இது எதிர்காலத்தில் போசாக்கின்மை குறைபாட்டினை குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பான ஒன்றாக மாறும். இலங்கையினுடைய ஆடைத்துறை வர்த்தக மையங்களாக கட்டநாயக்கா, அவிசாவல்ல, பீகம போன்ற மிக முக்கியமான இடங்கள் திகழ்கின்றது. இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஆடைகளை பொறுத்த வரைக்கும் அது தரமானதாகவும் அந்த நிறுவனங்கள் அந்த மையங்களிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிறுவனங்கள் ஒரு லாபகரமான நிறுவனங்களாகவும் தொடர்ந்து இயங்கி வருகின்றது. இலங்கையிலிருந்து ஆடையை கடந்து ரப்பர், தேயிலை, அதே போன்று காபன் பொருட்கள், பீங்கான் போன்ற பொருட்களும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அத்தனை பொருட்களுக்கும் இந்த 30% வரி என்பது இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது எதிர்வரும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வருகின்றது. எனினும் இலங்கை
44% கிடைக்க இருந்த வரியினை 30% குறைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் 10-15% வரிகள் விதிக்கப்படுவது கூட அதனுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனை கடந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றுமதியில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது இலங்கையினுடைய அந்நிய செலவாணியினுடைய கையிருப்பு என்பது மிக குறைவாக இருக்கும். இலங்கையினுடைய நிறுவனங்கள் நட்டத்தில் இலங்கையில் இருக்கின்ற ஆடை தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிறுவனங்கள் பொருளாதார ரீதியில் ஒரு நட்டத்தை அல்லது வீழ்ச்சியை அடையுமாக இருந்தால் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீடுகளில் அது தாக்கம் செலுத்தும். எதிர்காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதார முன்னேற்றம் தொடர்பான அறிக்கைகளில் இது தாக்கம் செலுத்தும். இது மிகவும் பொருளாதார ரீதியில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படும். எதிர்காலத்தில் அந்நிய செலவாணியுடைய கையிருப்புகள் குறைவடைகின்ற பொழுது இலங்கை பல இறக்குமதிகளை தடை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். தற்பொழுது வாகனங்களினுடைய இறக்குமதியை நீங்கள் பார்க்கலாம். அது மிகப்பெரிய அளவில் ஒரு இறக்குமதி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது தொடர்பில் தற்பொழுதைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கையினுடைய வெளிநாட்டு கையிருப்பு குறைவடைகின்ற பொழுது அது அத்தியாவசிய பொருட்களினுடைய இறக்குமதிக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதற்கு முன்னரும் இலங்கையில் இறக்குமதிகளுக்கான தடைகள் இதன் அடிப்படையில் தான் முன்வைக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு கையிருப்பு போன்ற விடயங்கள் இலங்கையில் தாக்கம் செலுத்துகின்ற பொழுது அது அத்தியாவசிய பொருட்கள், எரிபொருட்கள், எரிவாயு போன்றவற்றினை இறக்குமதி செய்வதற்கும் சில தடைகளை ஏற்படுத்தும். அது ஒரு வரிசை கலாச்சாரத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கும் வாய்ப்பாக அமையலாம். இலங்கை தற்பொழுதைய சூழலில் 2022ஆம் ஆண்டு 70% பணவீக்கம் இருந்தது. அதன் பின்னர் IMF-உடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகின்றது. அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லது ஒரு அடைவு மட்டமாக பார்க்கப்படுகின்றது. இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்ததன் பின்னர் அதன் பின்னர் உள்நாட்டு வெளிநாட்டு கடன் கொடுனுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகின்றார்கள். அது ஒரு குறுகிய காலத்தை இலங்கைக்கு வழங்குகின்றது. குறிப்பாக 2028ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கை கடன் கொடுனர்களுக்கு, அதாவது இலங்கை கடன் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டதோ அவர்களுக்கு கடன் கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. தற்பொழுது இலங்கை தன்னுடைய வருமானத்திலும் வெளிநாட்டு கடன்களின் மூலம் ஒரு இயல்பான நிலைமைக்கு இருப்பதற்கு இதுவும் மிக பிரதானமான காரணம். இலங்கை இதுவரை வாங்கிய எந்த கடனாளிகளுக்கும் தன்னுடைய கடனை மாதாந்தமோ வருடாந்தமோ கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பது. ஆனால் 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த கடன் தொகைகளை பகுதி அளவில் கொடுக்க வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கின்றது. ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த வாங்கிய கடன்களை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். குறிப்பாக அதற்கு கடன் கொடுப்பதற்கு தேவையான பணத்தினை 2028ஆம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கை உழைக்க வேண்டும். இலங்கையினுடைய பொருளாதாரம் தற்பொழுதுதான் சில அடைவு மட்டங்களை அடைந்து அதற்கு அங்கால் சில வருமான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தற்பொழுது வருமானம் வருகின்ற ஒரு துறை வீழ்ச்சி அடைவது என்பது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவை எதற்காக எடுத்தார்? இலங்கை ஒரு பரஸ்பர நல்லுறவுடன் அமெரிக்காவுடன் இருக்கின்ற பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு அவர் சென்றார்? குறிப்பாக இலங்கையில் சீனாவினுடைய முதலீடுகள் அதிகரித்திருப்பது என்பது அதற்கு பிரதான காரணமா? அல்லது இந்த ஆடை தொழில் சார்ந்த தொழில்துறையினுக்குள் சீனாவினுடைய முதலீடுகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அமெரிக்கா இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றதா? இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் ஒரு ராஜதந்திர ரீதியில் அவசரமாக அமெரிக்காவுடன் ஒரு கலந்துரையாடி இந்த 30% வரி என்பதை ஏன் இல்லாமல் செய்யவோ குறைத்து கொள்ள முற்படவில்லை? அது தொடர்பில் ராஜதந்திர உறவு ரீதியான ஒரு முடிவை எடுப்பது என்பது இலங்கையினுடைய தற்பொழுதைய பொருளாதார சூழ்நிலைக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். குறிப்பாக 25% வரியினை அமெரிக்கா விதித்தால் கூட அது இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏப்ரல் மாதத்தில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஒரு அவசர கலந்துரையாடலை, மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலை அமெரிக்காவுடன் இலங்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த கால பகுதியில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் இலங்கை அரசாங்கத்தினால் அவ்வாறான ஒரு அடைவு மட்டத்தை அடைய முடியவில்லை. 44% இருந்த வரியினை 14% குறைத்து 30% மாற்றியிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் இது தொடர்பிலான கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கின்றோம்.
அந்த கலந்துரையாடலின் விளைவாக வரியின் வீதங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற கருத்தை மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்தினால் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனை கடந்து இதே சதவீத வரி இருக்கின்ற பொழுது இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடமிருந்து GSP+ வருகை சலுகைக்கு உட்பட்ட ஒரு நாடாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு அனுப்புகின்ற அதே ஆடை துறையினை ஐரோப்பிய நாடுகளுக்கிடம் அனுப்பி அந்த சந்தையை பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த சந்தையை பயன்படுத்தி கொள்வதற்கு எவ்வாறான மாற்றங்களை ஆடை உற்பத்தியில் அல்லது இலங்கை வேறு உற்பத்தி துறையில் ஏற்படுத்த வேண்டுமோ அவ்வாறான உற்பத்தி துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து பெறுகின்ற அந்த வரிச்சலுகையினூடாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்கு எதிர்கால திட்டமிடல் ஒன்றினை மிக குறுகிய காலத்தினுள் இலங்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இலங்கையிலும் இருக்கின்ற ஆடை என்பது சாதாரண ஆடைகளாக இல்லாமல் அவை ஒரு பிராண்டட் நிறுவனங்களாக பிராண்டட் உற்பத்திகளாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு விற்பனையில் ஒரு நுட்பகரமான செயற்பாடாகவும் இருக்கும். அதே நேரம் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடையாமல் தொடர்ந்தும் அந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை இலங்கை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிராண்டட் நிறுவனங்கள் கிடையாது. குறிப்பாக நாங்கள் அமெரிக்காவிலோ அல்லது வேறு நிறுவனங்களிடமிருந்து சில பிராண்டட் உற்பத்திகளை அது விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட வரிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கடந்து அந்த பொருட்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அந்த பொருட்கள் மீதான நம்பிக்கையும் தரம் என்பன அடிப்படையில் அதுபோன்ற உற்பத்திகளை இலங்கை மேற்கொள்ளுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தையினை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறான பிராண்டட் நிறுவனங்களை பிராண்டட் உற்பத்திகளை இலங்கை உற்பத்தி செய்கின்ற பொழுது இலங்கைக்கான ஏற்றுமதி வருவாயில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று ஆசிய நாடுகளுடைய சந்தைகளையும் முழுமையாக இலங்கையை பயன்படுத்தி கொள்ள முனைய வேண்டும். வேறு சார்ந்த உற்பத்திகள் தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்திகளை இலங்கையில் மிக அதிக அளவில் பெருக்கி கொண்டு அதனூடான ஒரு ஏற்றுமதியை செய்கின்ற பொழுதுதான் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தற்பொழுது இலங்கை பொருளாதாரத்தில் அடைந்து கொண்ட அடைவு மட்டங்களை அமெரிக்காவினுடைய இந்த 30% வரி விதிப்பு என்பது அடித்து சுக்குநூறாக தாக்கப் போகின்றதா? இதனை ஈடுகொடுக்க வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரம் இருக்கின்றதா? இலங்கையினுடைய பொருளாதார வல்லுநர்கள் அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய உடனடி நடவடிக்கை எப்படி இருக்கப் போகின்றது என்பதில்தான் இலங்கையினுடைய அடுத்த நாட்கள் அல்லது எதிர்வருகின்ற மாதங்களினுடைய பொருளாதார நிலைமைகள் இருக்கப் போகின்றது. குறிப்பாக 2028 இலங்கை வாங்கிய கடன்களை மீளச் செலுத்த வேண்டிய காலமும் வருகின்றது. ஆகவே இந்த நேரத்தில் இலங்கை தன்னுடைய வருமானங்களை அதிகரித்து செலவுகளை குறைத்து கொள்வதனூடாக அந்த கடன்களை செலுத்த வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தொகையினை சேமிக்க வேண்டிய தேவையும் ஏற்படுகின்றது. ஆகவே இலங்கையின் ஒரு மூச்சை விடுகின்ற அல்லது பொருளாதாரத்தில் ஒரு மேல்மட்டத்தை அடைகின்ற நிலைமை வருகின்ற பொழுது இவ்வாறான வரி விதிப்புகள் என்பன இலங்கையின் பொருளாதாரத்தின் ஒரு புயல்களாகவே பார்க்கப்படுகின்றன. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.